முதல்ல இருந்ததை விட மோசமா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த வெள்ளோடு சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு டாய்லெட் பாத்ரூம் கூட கிடையாது லேடிஸ்க்கு. முதியோர் திட்டம் அது இதுன்னு சொல்றதுனால பெட்ரோல் விலை ஏறி, டீசல் விலை ஏறிடுச்சு. கரண்ட் பில்லு, ஜிஎஸ்டில இருந்து எல்லாமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மக்கள் வரி பணத்துல தான் முழுங்குறாங்க. சிலிண்டர் காசு எழுதுறாங்க. எல்லாம் வந்து எல்லாமே ஊழல் தான். அவங்க ஆட்டையை போட்டு அவங்க வீட்டுல வச்சுக்கிறாங்க. அவரை வரைக்கும் சம்பாதிச்சு தான் போவாங்க தவிர நம்மளுக்கு ஒரு பொருட்கள் கிடையாது. விவசாயிகளுக்கு பண்ணுங்க, அடிமட்டை வந்து உழைக்கிறதுக்கு உண்டான உரிமைகளை கொடுங்க. எப்படி சாப்பிடுறது கீழே திட்டம் இது மறுவாழ்வான ஓட்டு போடுவாங்களா? ஓட்டு எல்லாம் துட்டு. எங்களுக்கு காசு பணம் இனாமெல்லாம் தேவையில்லை. நாட்டுக்கு நல்லது எங்களுக்கு தேவை வந்து நல்லது செஞ்சா ஓகே. பத்தி முழுசா தெரிஞ்சவங்க, கட்சியை பத்தி தெரிஞ்சவங்க, நாட்டு மக்களை பத்தி இதெல்லாம் வேணும் தேவை அப்படின்னு தெரிஞ்ச கட்சி வந்தா பரவாயில்ல. நடிகர் அவளை வந்து பாட்டி அனுப்பிட்டு வராங்க அப்படின்னு வர முடியாது. நீங்க எம்ஜிஆர் எப்படி நீங்க கொண்டு வந்து சிஎம்ல உட்கார வச்சு அதே மாதிரி விஜய் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. முதல்வர வாரதை எனக்குன்னு தெரியல. ஆனா சிஎம் அளவுக்கு ஆக முடியாது. அவருக்கு தகுதி இல்லாமல அவர் வந்து நிக்கிறாருங்க. எதனாலன்னா அவங்க மேல ஹோப் இல்ல. 234 தொகுதியில ஒரு 40 சீட் ஜெயிக்கலாம். இந்த ட்ரிப் ஜெயிக்க முடியாது. எல்லாத்துக்கும் அவர் தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறாங்க. எலெக்ஷன் போடுவாங்க கண்டிப்பா. 90% வாய்ப்பு உண்டு. ஒரு வாய்ப்பு